எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறா. என் தங்கம் படிச்சுட்டு இருக்காளா? ஆமாம் பாட்டி. அசோக் எங்கம்மா? ரூமில் இருக்கார் அத்தை. அவனை கூப்பிடுமா. என்னங்க, உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. சொல்லுமா. நானும் உங்கள் அப்பாவும் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரோம். வர ஒரு வாரம் ஆகும். அத்தை, அடுத்த வாரம் போங்கல. ஏம்மா? நாளன்னைக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் வெளியில் போகிறாங்க அத்தை. அதுக்கு இல்லைத்த, அவங்க வர வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு சமையல் செய்கிற வேலை இருக்காது. இல்லைனா மட்டும் அப்படியே அரிசியாக செஞ்சு தள்ளிடுவேன். உன் நிலைமை நினச்சி தாண்டா எனக்கு கஷ்டமாக இருக்கு. அம்மா சீக்கிரம் வந்துடுமா. சரிப்பா, ஒரு வாரத்திற்கு பிறகு. அம்மா வந்துட்டியா? என்னடா இது, வீட்டில் நாய் இருக்கு. அது ஏமா கேட்குற? அது ஒரு பெரிய கதை. முதல்ல நாயை வெளியில் அனுப்புடா. மா, நான் சொல்கிறத முதல்ல கேட்டதுக்கப்புறம் அந்த நாயை நீ வெளியில் அனுப்புறியான்னு முதல்ல பாரு. என்னடா சொல்கிற? முதல்ல ஃப்ரிட்ஜை போய் பாரு. என்ன இது இப்படி நாத்தடிக்குது? என்னடா பண்ணி வச்சிருக்கா ஃப்ரிட்ஜை? ஒரே நாத்தடிக்குது. அம்மா, அதில் 5 நாள் முன்னாடி செஞ்ச 5 வகையான குழம்பு இருக்குமா. ஐய, அவளோட அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி செஞ்சு தந்த குழம்புமா அது. நீ அதை சாப்பிட்டியாப்பா? அதை சாப்பிட்ருந்தா அவன் முன்னாடி நின்று பேசிட்டு இருப்பேனம்மா. ஹோட்டலில் தான்மா நானும் அமுலுவும் சாப்பிட்றோம். என்னால் முடியலடா. நேற்று காலாவதியான காரக்குழம்பை என்னை சாப்பிட சொன்னாம்மா. சொல்ல வேண்டியது தானேடா, இதை நாய் கூட சாப்பிடாதுன்னு. அதை தாம்மா நானும் சொன்னேன். அவள் உடனே ரோட்டில் இருந்த நாய்க்கு சாப்பாடு போட்டாம்மா. கொழுப்புடா, உன் பொண்டாட்டிக்கு கொழுப்பு. ஐயோ, அந்த நாய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, அந்த நாய் தாம்மா இப்போ உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு. பாவண்டா. அவள் சாப்பாடை வச்சா நாய் அதை மோந்து பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சுமா. அவளை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. இவளும் ஓடுனா, கழுத்தடிக்கி கீழே விழுந்துட்டா. இப்போ உள்ள படுத்துட்டு இருக்கா. டேய், இந்த நாய்க்கு பிரியாணி வாங்கி போடுடா. இப்போ சொல்லுமா, இந்த நாயை வெளியில் அனுப்பலாமா? வேண்டாம்டா, நம்ம வீட்டுக்கு வெளியிலே இருக்கட்டும்டா. வாமா, அவளை உள்ளே போய் பார்க்கலாம். உன் பொண்டாட்டி அடிபட்டு படுத்தா கூட கொண்டையில் பூவை வைக்க மறக்க மாட்டாடா. அவள் மண்டையில் அறிவு தான் இல்லை, கொண்டையில் பூவாவது இருக்கட்டுமேம்மா. என்ன சொன்னீங்க? எனக்கு சரியாக காதில் விழலை. அது வந்து போங்க போங்க, நல்லானதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு.